நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஒரு வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு கூட தேவரீர் பேச வேண்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இயேசப்பா பற்றி 4 வார்த்தை பேசும்படியாக இந்த நேரம் எனக்கு தேவன் தந்திருக்கிறார். கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். விசேஷமாக இன்றைக்கி தலைப்பு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இது என்று உங்களுக்கு சொல்கிறேன். என்ன புரிந்து கொள்ளணும்? ஒரு நாள் ஒரு கதை நான் படித்தேன். அந்த படித்ததில் சொல்கிறேன். ஒரு முறை ஒரு சிங்கம் தன்னுடைய குழந்தைக்கு உணவு தேடும்படிக்கு காட்டிற்குள்ளே சென்றிருக்கிறது. காலை வேளையில் பிறந்த குழந்தையை வாசலில் வைத்துவிட்டு அது உணவு தேட புறப்பட்டிருக்கிறது. உணவு தேடி வருவதற்கு மாலை 6 மணி ஆயிட்டு. 6 மணி ஆயிட்டு, நம்ம பிள்ளைக்கு நேரம் ஆயிட்டு சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த தாய் வருகின்றார்கள். உணவு ஒன்றுமே கிடைக்கவில்லை. உணவு கிடைக்கவில்லை. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த குழந்தை சிங்கம் வாசலிலே பசியோடு காத்திருக்கின்றது. காத்திருக்கும்போது பெண் சிங்கம் அம்மா வருகின்றார்கள். உடனே அந்த குழந்தை சிங்கம் கேட்கின்றது, அம்மா எனக்கு உணவு இல்லையா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த அம்மா, பெண் சிங்கம் அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒன்றுமே கிடைக்கலம்மா, இன்றைக்கி ஒன்றுமே கிடைக்கலையம்மா அப்படின்னு. அதுக்கு அந்த குழந்தை சிங்கம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நான் வாசலில் உட்காந்துருக்கேன்ல, இந்த குகையின் வாசலில் நான் உட்காந்துருக்கேன்ல, இதே மாதிரி என்னைய மாதிரி ஒரு குழந்தை சிங்கம் கூட உங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு அந்த குழந்தை சிங்கத்தை அடித்து கொண்டு வந்திருக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லிச்சாம்மா. அதுக்கு அந்த தாய் சிங்கம் சொன்ன வார்த்தையை எழுதி ஆச்சரியக்குறி போட்டிருந்தாங்க அந்த புஸ்தகத்தில். என்ன அப்படின்னா, நாம் மிருகங்கள் அப்படின்னு போட்டு, அதை நம்ம ரொம்ப உயர்ந்த இனம், நம்ம ரொம்ப உயர்ந்த ஜாதி, நாம் மிருகங்கள் போட்டு ஆச்சரியக்குறி போட்டிருந்தாங்க. கீழே என்ன அதுக்கு மாறல் அப்படின்னா, அது சொல்லுது, நாம் மனிதர்கள் அல்ல, நாம் மிருகங்கள். மனிதர்கள் தான் ஒருவரை ஒருவர் அடிப்பாங்க கடிப்பாங்க, நாம் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கதையை நான் படித்தேன் சில வருடங்களுக்கு முன்பாக. அப்படியானால் என்ன அப்படின்னா, மனிதன் அவ்விதமாக இருக்கின்றான். நம்ம மிருகம், நம்மளாம் அப்படி செய்ய மாட்டோம். நம்ம இனத்தையே நம்ம அழிக்க மாட்டோம் அப்படின்னு அந்த சிங்கம் சொல்கிற மாதிரி நம்ம அப்படி இருக்கக்கூடாது மனிதர்கள்ங்கிற ஒரு மாறலான ஒரு கதையை நான் அதில் படித்தேன். அதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு வசனம் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, பிரசங்கி 3வது அதிகாரம் 18வது வசனம். ரொம்ப சிந்திக்க வேண்டிய, யோசிக்க வேண்டிய ஒரு வசனம் இது. பிரசங்கி 3வது அதிகாரம் 18வது வசனம். மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்திலே எண்ணினேன். இந்த வசனத்தை கவனிச்சிங்களா? மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். மனிதர்கள் மிருகங்களைப் போல தான் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம பார்த்த கதையில் அவங்க கூட, அந்த மிருகம் கூட தன்னுடைய இனத்தை அழிக்கலை. ஆனால் மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சாலமோன் ராஜா கண்டுகொள்கிறார். மனிதன் மிருகத்தைப் போல இருக்கிறான். 6 அறிவு உள்ள மனிதன் 5 அறிவு உள்ள ஒரு மிருகத்தைப் போல காணப்படுகின்றதாக இந்த வசனத்திலே நம்ம பார்க்கின்றோம். அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதில் எழுதியிருக்கிறாரு, அவர்களுக்கே அது தெரிய வேண்டும், நாம் மனிதன் மாதிரி இல்லை, நாம் மிருகத்தை போல நல்ல குணம், ஒரு மோசமான குணம் உள்ளவர்களாக நம்ம இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இந்த வசனத்தில். அப்போ ஆண்டவர் நம்மை சோதித்து அறிகிறார். எப்படி சோதித்து அறிகிறார்? நீ மனித குணமா இல்லை மிருக குணமாக நீ இருக்கிறாயா? நான் சொல்லலம்மா, இதை வசனம் சொல்லுது.
தேவன் அவர்களை மனுஷர் தங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று மனுஷருடைய நிலைமை குறித்து உள்ளத்தில் எண்ணுகிறார் என்று சாலமோன் எழுதியிருக்கிறார். நம்ம இருதயம் இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? எந்த ஒரு நாய் பக்கத்தில் நம்ம போக முடியாது. எந்த ஒரு பூனை கூட என்ன செய்திரும், படக்குன்னு பரண்டி இழுத்துரும். ஒரு பெரிய கொம்பு வச்சிருக்கிற ஒரு மாடுக்கிட்ட நம்ம போக முடியுமா? முடியாது. அந்த மாடு நம்மளை பக்கத்தில் போனால் என்ன செய்யும், கொம்பால் தூக்கிடும், இல்லைன்னா முட்டை வரும். எல்லாமே அப்படி தான். எந்த ஒரு மிருகம் எதுனாலும் சரி, நம்ம அதை அடிக்கணும்னு போகும்போது அது நம்ம என்ன செய்யும், நம்மளை எதுக்கு தான் செய்யும். மனிதர்களும் அப்படித்தான் இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு அவருடைய உள்ளத்திலே அவர்கள் அறிய வேண்டும் என்று சாலமோன் எழுதினதை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் யாருன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் சாந்த குணமுள்ள ஒரு மனிதனாக இருக்கின்றேனா? பொறுமையுள்ள ஒரு மனிதனாக இருக்கின்றேனா? எதையுமே சகித்து கொள்ள பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக நான் இருக்கின்றேனா? இந்த காலத்தில் ரொம்ப துக்கமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பிள்ளைகள் பெற்றோரை ரொம்ப அவமானமாக நடத்துகிறார்கள், கேவலமாக நடத்துகிறார்கள். நிறைய இடங்களிலே பார்க்கும்போது இப்படி தான் பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றோர்களிடத்திலே தங்களை காண்பிக்கிறார்கள். அன்பான ஒரு பிள்ளைகளாக பெற்றோருக்கு தெரியவில்லை. ஆண்டவருடைய கிருபையினால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இப்படிலாம் எங்கேயுமே பார்த்தது இல்லை. அம்மாவை அடிக்கக்கூடிய, எதிர்த்து பேசக்கூடிய, கண்ட விதமான வார்த்தைகளை சொல்லக்கூடிய பிள்ளைகளெல்லாம் அங்கே பார்த்ததில்லை. நிறைய பிள்ளைகள் வேற இருப்பாங்க. ஆனாலும் இவ்வளவு மோசமான ஒரு பிள்ளைகள் இந்த காலத்திலே இருக்கின்றார்கள். சிறியவர்களும் அப்படி தான் இருக்காங்க, வயது கூடினவங்களும் அப்படி தான் இருக்காங்க. பெற்றவர்களை மதிக்கிற குணமே இல்லை. நம்ம அப்பா நமக்கு விரோதியா? நம்ம அப்பா நமக்கு எதிரியா? நம்ம அம்மா நமக்கு எதிரியா, துரோகியா? அது எப்படி அப்படி எடுத்துக்கிட முடியும்? எடுத்துக்கிடலாமா? எடுக்கக்கூடாது. நம்ம சகோதர சகோதரிகள் நமக்கு எதிரியா, விரோதியா? பாகிஸ்தான் இந்தியா சண்டை நடக்குது, அவங்க எதிரிகள், நம்ம அவங்களுக்கு எதிரிகள், அவங்க நமக்கு எதிரிகளாக இருக்கின்றார்கள். ஏன்னா பூமிக்காக அந்த நம்முடைய தேசத்தை அவர்கள் ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதனால் துரோகமாக வாழ்கின்றார்கள். இருவரும் இரு நாட்டை சேர்ந்தவர்கள். நம்ம அப்படி இல்லையே. நம்ம இயேசுவினுடைய பிள்ளைகள். நம்ம ஒரே தாயினுடைய வயிற்றில் பிறந்த ஒரே வீட்டு பிள்ளைகள் தான். ஆனால் எதனால் இப்படி இருக்காங்க? ஆனால் வசனத்தில் பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கலைங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பயங்கரமான வசனங்களை ஆண்டவர் அள்ளி வீசியிருக்கார். ஒரு பிள்ளைகள் பெற்றோரை நல்ல விதமாக நடத்தாவிட்டால் அவர்கள் நிலைமை மிக மோசமாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தின்படி நான் சொல்லுகின்றேன். ஆண்டவர் 10 கட்டளை கொடுக்கின்றார். 10 கமாண்ட்மெண்ட்ஸில் கூட உன்னை பெற்ற உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, மரியாதையை கொடுப்பாயாக, மதிப்பாயாக அப்படின்னு. நீ மதிக்க கூட வேண்டாம், ஆனால் கீழ்த்தரமாக பேசக்கூடாது. தாயை பார்த்து, தகப்பனை பார்த்து. துக்கமான ஒரு காரியம். நமக்கு ஒரு நாள் நியாய தீர்ப்பு இருக்கின்றது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5-6 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறதே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம், அதாவது நினைக்கும் போதே, அது தோன்றும் போதே, துளிர்விடும் போதே அதை கர்த்தர் அறிகின்றார். அதுவே எப்படி தான் இருக்குது அப்படின்னா பொல்லாததாக இருக்கின்றது. நித்தமும் டெய்லி
தோன்றக்கூடிய நினைவுகள் எல்லாமே பொல்லாததாக இருக்கின்றது என்று தேவன் கண்டார். வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இது. இந்த நினைவுகளின் தோற்றங்கள் நல்லதாகவே இருக்க வேண்டும். எப்படிலாம் அவங்க நினைக்கிறாங்க, எவ்வளவு தாறுமாறான வார்த்தைகளை மனிதர்கள் பேசுகின்றார்கள். குடிக்கிறாங்க, சிகரெட்டு ஊதுறாங்க, மதுபானம் குடிக்கிறாங்க, ஃபோனில் சீட்டு விளையாடுறாங்க, அருவா கம்பு கத்தியெல்லாம் தூக்குறாங்க, தேவனுக்கு பிடிக்காத செயலை செய்கின்றார்கள், பிறர் மனைவியை விரும்புகிறார்கள், இச்சிக்கிறார்கள், கர்த்தருக்கு பிடிக்காது, வைராக்கியமாக இருக்கின்றார்கள். கோபம், அதிகமான ஒரு கோபத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். எரிச்சலாக இருக்கிறார்கள். ரொம்ப கத்துற மாதிரி, தெருவில் சண்டை போடுற மாதிரி குடும்பத்தில் இருக்காங்க. இன்னும் அநேகம் நம் எண்ணத்தில் தோன்றும் போதே நல்லதல்ல என்று தேவன் அறிவார். நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைத்த பின் அறிகிறோம். இது ஜெராக்ஸு. தேவன் பார்ப்பது ஒரிஜினல். இன்றைக்கு நாம் மாற வேண்டும் என்று தேவன் நமக்கு கட்டளையை கொடுக்கிறார். யாக்கோப்பில் 4வது அதிகாரம் 1-2 வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். யாக்கோப்பு 4:1-2. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? உங்களுக்குள்ளே எதுக்கு யுத்தங்களும் சண்டைகளும் வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள், ஆசைகள்னால. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்குள்ளே கோபம் வருகின்றது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் யுத்தம் செய்கிறேன்? எங்கேயோ யுத்தம் நடக்குது என்று கேள்விப்படுகின்றோம். யாருக்காவது நம்ம கஷ்டமாக இருக்கா? உங்களுக்கு யோசித்து பாருங்கள். குண்டு போடுறாங்க, வெடி போடுறாங்க, துப்பாக்கியால் சுடுறாங்க. அப்படிலாம் மக்கள், எத்தனையோ ஜனங்கள், இராணுவ வீரர்கள் இறந்துலாம் போகிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? நினச்சி பாருங்கள். ஆனால் சண்டை செய்கிறாங்க. அதே போல் நாமும் சண்டை செய்கிறோம். இரு நாடுகள் சண்டை செய்கின்றது. பல நாடுகளிலே சண்டைகள் நடக்கின்றது. ஆனால் தனிப்பட்ட குடும்பங்களிலே உள்ள பிள்ளைகள், திருச்சபையில் உள்ள பிள்ளைகள் யுத்தம் பண்ணுகிறார்கள். நீங்கள் யாரோ நாங்கள் யாரோவா? இல்லை. எல்லாரும் ஒரே கிறிஸ்துவின் சிலுவையின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். எதுக்கு நமக்கு பிரிவினைகள்? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைன்னா ஆசை. யாரு கூடயே பேசிக்கிட்டு இருந்தேன், சரியாக நினைவில். அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, பதவி ஆசை அப்படின்னு சொன்னாங்க. யாருன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ நான் காலையில் அப்படி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஏன் எல்லா இடங்களிலும் சண்டைகள் போடுகிறார்கள், எல்லாம் நம்மளை முன்னுக்கு வைக்கணும், அந்த ஒரு பதவி ஆசையினாலே தான் எல்லாரும் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இதுலேயும் அதை தான் நம்ம பார்க்கிறோம். நமக்குள்ளே இவைகளெல்லாம் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த பிரசங்கியில் நம்ம பார்த்தோம். பிரசங்கி 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் தான் நம்ம அதை பார்த்தோம். தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார். எதற்காக சோதனைகள், எதற்காக பிரச்சனைகள்? நம்ம யாருன்னு தெரியணுங்கிறதுக்கு தான் தேவன் சோதித்து பார்க்கின்றார். நீ மிருகமாக மனம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாயா, இல்லை கட்டளைப்படி, பிரமாணங்களின்படி, நீதி நியாயங்களின்படி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா என்பதை தேவனுக்கு தெரியும். நமக்கு தெரியணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நான் ரொம்ப கோபப்படுறவான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தும் நான் கோபப்படலாமா? பிறருடைய எந்த பொருள்னாலும் சரி, ஒரு வீட்டை பார்த்தாலும் இதே மாதிரி வீடு நமக்கு வேணும். ஒரு கார் பார்க்குறோம், இதே மாதிரி கார் நமக்கு வேணும். இல்லை, இதை விட பெரிய கார் எனக்கு வேணும். இவங்கள மாதிரி நான் வாழணும், இவங்கள மாதிரி நான் படிக்கணும், இவங்கள மாதிரி நானும் செல்வமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது தவறு என்று நானே அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு இருக்கிறது போதும், நான் கொஞ்சமாக இருந்தாலும் நான் மன நிம்மதியாக வாழ்கின்றேன் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் இந்த பிரசங்கி 3வது அதிகாரத்தில்
இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி நீங்களும் உங்களை யோசித்து பாருங்கள், எனக்குள்ளே என்ன இருக்குது, நான் எப்படிப்பட்ட அறிவு எனக்கு இருக்குது, நான் இதை புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய கணவனிடத்திலே நான் எப்படி நடந்து கொள்கிறேன், என்ன இருக்குது இந்த உலகத்தில்? ஒன்றுமே இல்லை. கோடி கோடியாக வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்ம போகிற இடம் வேறு தான். நமக்கு இன்னொரு உலகம் இருக்குது, அங்கே நம்ம கண்டிப்பாக போகணும். நடுவில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளையே நமக்கு யாருன்னு தெரியணும். நான் நல்லவனா, நான் கெட்டவனா, நல்லவளா கெட்டவளா, எனக்குள்ளே என்னென்ன கேரக்டர் இருக்குது என்பதை நம்ம அறிந்து கொள்ளும்படியாக சில காரியங்களை குறித்து கர்த்தர் நம்மை சோதித்து பார்க்கின்றார். நம் கண்டு கொள்வது எதுக்கு அப்படின்னா, திருப்பி அதை செய்யாமல் இருப்பதற்கு. இன்றைக்கி பிள்ளைகள் ஒரு பாடத்தில் 50 மார்க் வாங்கினா நல்லா இருக்கும், ஆனால் 49 மார்க் வாங்குறாங்க 100க்கு. அப்போ அந்த குழந்தையை நம்ம என்கரேஜ் பண்ணணும். பரவாயில்ல, இது 50ஆக இருந்தால் எப்படி இருந்திருக்கும், 51ஆக இருந்தால் எப்படி இருந்திருக்கும், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும், ஹையாக இருந்திருக்கும். ஆனால் சரி முடியல, பரவாயில்ல, ட்ரை பண்ணு. அடுத்து இந்த மாதிரி தவறு நடக்காதபடிக்கு பார்த்துக்கோ. நீ டைமை வேஸ்ட் பண்ணியிருப்ப, இல்லை உன்னுடைய கவனம் சிதறி இருக்கும், நீ கருத்தாய் நீ படித்திருந்தாய், நீ நல்லா படிச்சிருந்துருக்கணும், ஏற்கனவே அதை நீ மெமரியில் ஏற்றிருக்கணும், நல்லா ஸ்டோர் பண்ணி இருந்திருக்கணும், திருப்பி திருப்பி நீ சொல்லி பார்த்துருக்கணும், எழுதி பார்த்துருக்கணும். அப்படி இருந்தால் நீ என்ன செய்திருப்ப, 50க்கு மேலே கண்டிப்பாக வாங்கியிருந்திருப்பேன்னு சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணி விடணும். நீ விளையாண்டு கொண்டு இருந்த, நீ செல்லில் பேசிக்கிட்டு இருந்த, அதனால் நீ உன்னை அந்த 50யை வர முடியாமல் போயிட்டு. இப்போ 49 நல்ல மார்க்காக இருந்தாலும் 50ன்னு வரும்போது நல்லா இருக்கும்ல. அதை தான் இன்றைக்கி ஏசப்பா நம்மகிட்ட பார்க்காங்க. நீ இவ்வளோ தான் வாங்கியிருக்க, நீ 34 மார்க்கு வாங்கியிருக்க, நீ ஃபெயிலு. 35 வாங்கினா நீ ஜஸ்டாவது பாஸ் தானே, அது கூட முடியாதா? தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நமக்கு நம்மை போதித்து நம்மை சிட்சித்து நம்மை நடத்தி கொண்டு இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மிருகங்களைப் போல இருக்கக்கூடாது, மனிதர்களாக நம்ம வாழ வேண்டும். அதனால் நம்முடைய இருதயத்தின் தோற்றமே, அதாவது தோன்றும் போதே அது பொல்லாததான் இருக்குதாம்மா. அப்படி நினைக்கும் போது நமக்கு கஷ்டமாக இருக்குல்ல, நான் அவ்வளவு மோசமான ஒரு பிள்ளையா இருக்கேன் ஆண்டவரே, அப்போ எனக்கு உதவி செய்யுங்க. நமக்கு அப்படி தானே கேட்க தோணுது. எங்கள் சர்ச்சில் ஒரு தடவை ஐயா பிரசங்கம் பண்ணாங்க. கொஞ்சம் வருஷம் இருக்கும், ஒரு 4-5 வருஷம் தான் இருக்கும், 4 வருஷம் இருக்கும். அப்போ அந்த ஐயா எங்களுடைய சர்ச்சில் என்ன பிரசங்கம் பண்ணினாங்க அப்படின்னா, நான் எதுக்கு பிறக்கணும், எனக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டம், நான் பிறக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் தேவன் உங்களை ஏன் தாயின் கருவிலே உண்டாக்கி இன்னைக்கு இந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறார் என்றால், அவர் ஒரு பெரிய பரலோக ராஜ்யத்தை உண்டாக்கி இருக்கிறார். அது ஒரு அழகான மாளிகை, பேலஸ், அது ஒரு உலகம். அங்கே அவர் கட்டி வச்சிருக்கிற அந்த அழகை, அந்த ஜோடனையை நீ பார்க்கலாம். நீ அங்கே வாழலாம், நித்திய காலமாக வாழலாம். அதே சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம், கொஞ்ச காலம் பாடு, அதுக்கு பிறகு நீ என்றென்றுமாக நான் ஜோடித்து வைத்திருக்கிற அந்த உலகத்தை இங்கே பார்த்து அங்கே ஹாப்பியாக வாழணும் அப்படின்னு தான் தேவன் உங்களை ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த உலகத்திலே உங்களை உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னு எங்கள் ஐயா சொன்னாங்க சர்ச்சில். எனக்கு என்னமோ அது ரொம்ப உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னா, இன்னொரு வாழ்வுக்கு பிறந்திருக்கோம். நான் இன்றைக்கி இந்த ரெக்கார்டிங்க்கு நான் தலை சீவிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இது கர்த்தர் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் கொடுத்தாரு. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் அப்படின்னா, மாப்பிள்ளை பெண்ணு வீட்டுக்கு வருவாங்க, பெண்ணை பார்ப்பாங்க. ஆனால் ஒரு பெண் மாப்பிள்ளை வீட்டில் போய் மாப்பிள்ளை வீட்டை பார்க்கறது இல்லை. பெண்ணு வீட்டில் பெண்ணை மாப்பிள்ளை தான் பார்ப்பாங்க. ஆனால் பெண்ணு என்னைக்கு போகும் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு, தன்னுடைய வீட்டுக்கு? கல்யாணம் ஆன பிறகு தான். கல்யாணம் ஆன பிறகு முதலாவது அவங்க பாலும்பழம் சாப்பிட போகிற அன்னைக்கு தான், நான் வாழக்கூடிய வீடு இதுவா, இவ்வளோ பெருசா, இவ்வளோ அழகாக இருக்கா, என்ன பெரிய வீடு, என் கணவனுடைய வீடு என்று சொல்லி அந்த மணமகள் தன் கணவனோடு அந்த வீட்டுக்குள்ளே செல்லுவாள் அப்படின்னு சொல்லி எனக்கு கர்த்தர் அப்படியே தலை சீவிக்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே சொன்னாங்க. பார்த்துக்கோங்க, அந்த மணமகன் இங்கேயே வாழ போகிறதில்ல, பெண்ணு வீட்டில்
தன்னுடைய வீட்டில் தான். ஆனால் மணமகள் தான் அந்த கணவனுடைய வீட்டில் போய் வாழப்போகின்றாள். அதே மாதிரி தான் தேவன் நம்ம அவருக்கு மணவாட்டியாக, அவருடைய பிள்ளையாக, அவர் நம்மளை பார்த்து நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை செலக்ட் பண்ணி இன்றைக்கு பரிசுத்தப்படுத்தி நடத்தி கொண்டு இருக்கின்றார். அவருக்கென்று முத்திரையை போட்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியினால். அப்படின்னா நான் ஒன்று இங்கே பார்த்துட்டேன் இந்த பூமியில், ஆனால் என் வீட்டுக்கு நீ வரணும், அங்கே நீ என்ன செய்யணும், என் கூட நீ வாழணும். அது ரொம்ப நல்லா இருக்கும். கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு அழகான ஹாப்பியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறதுக்கு தான் நான் அந்த உலகத்திலேயே உங்களுக்காக பிறந்தேன், இரத்த சிந்தினேன், என்னுடைய விலக்கரைத்தை செலுத்தினேன். எப்படி ஒரு மணமகன் தன்னுடைய மனைவிக்காக தாலி செயின் போடுவாங்க, ட்ரெஸ் எடுப்பாங்க, மாலை எடுப்பாங்க, மாலை போடுவாங்க, கொட்டு மேளம் போடுவாங்க, காரு எடுப்பாங்க, பந்தல் எடுப்பாங்க, எல்லாமே எதுக்கு அப்படின்னா அந்த பெண்ணை என் வீட்டுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். அதே போல தான் தேவன் ஆனால் அவர் நம்மளை சுத்திகரிக்கார். ஒரு பெண்ணு நமக்கு நிச்சயம் பண்ணியிருக்குன்னா அந்த பெண்ணுடைய ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சது அந்த மணமகன் என்ன சொன்னாலும் சரி, ஓகே ரைட்டு, உங்கள் விருப்பம், உங்களுக்கு தெரியாததா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு மணமகள் ஒரு கணவனுக்கு அமைந்தால் அந்த இல்லற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாமியாராக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டுமே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்குன்னா சரி, ஏன் இஷ்டம் எதுவுமே கிடையாது, உங்கள் விருப்பம்தான்னு ஒரு மணமகள் தன்னுடைய வீட்டில் யாருக்குமே, அத்தைக்கோ மாமாக்கோ மற்ற குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும், எதுக்குனாலும் நான் ஓகே தான் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு ஒரு வீட்டுக்கு அமைந்தால் அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான மனம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். மனம் வலிக்கவே செய்யாது. அப்படி அந்த மணமகன் அந்த மணமகளை புரிந்து கொள்ளும்போது ஐ ஆம் வெரி லக்கி மேன் அப்படின்னு அந்த மணமகன் சொல்லணும். அதே போல் அந்த மணமகனும் உன் இஷ்டம் தான், உனக்கு பிடிச்சிருக்குன்னா சரி அப்படின்னு சொல்லும்போது அந்த மணமகள் சொல்வா, எனக்கு கிடைச்ச கணவன் லக்கி கேர்ள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வாழ்க்கை அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்போது வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உலகத்திலையும் இயேசுவோடு கூட நாம் அப்படியாக வாழ வேண்டும். அப்போ அவருக்கு பிடிக்காததெல்லாம் நம்ம செய்யக்கூடாது என்பது தான் வசனம் நமக்கு சொல்லி கொண்டு இருக்கின்றது. அருமையானவர்களே, இன்னொரு வசனத்தை வாசித்து உங்களுக்கு முடிக்கிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 15வது வசனம் பாருங்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அப்படி ஒருவரை ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. இன்னைக்கு உறவுகளிலே கடித்து பட்சிக்கக்கூடிய அளவுக்கு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற. என்ன அப்படி, எதனால் இந்த சரீரத்தில் அப்படி ஒரு வீராவேசம், என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், ஏன் அப்படிப்பட்ட ஒரு கோபம்? தேவன் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். அவருக்கு பயந்தாவது இந்த பூமியிலே நல்லவர்களாக நாம் வாழ வேண்டும். யாக்கோப்பு 2:8 சொல்கிறாரு, நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று. சரியா தப்பா என்று நம்ம காரியத்தை செய்யும்போது ஏதாவது சில சமயத்தில் ஒரு பிரச்சனை, குழப்பத்தோடு இருக்கும்போது சில காரியத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஒரு சிக்னல், நம்ம உடனே நம்முடைய காரியத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஒரு அலாட்டாகவே இருக்கணும். ஒரு சின்ன தப்பு நம்ம வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட என்னுடைய குறைவு என்னுடைய குற்றமாக என்று நாம் உடனே கண்டுகொள்ள வேண்டும். அலாட்டாக இருக்கணும். சமாதானமாக அதை சமாளிக்கக்கூடாது, அதிலிருந்து எழுந்து வரணும்னு இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்லதையே செய்ய ஆசைப்படக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். நீங்கள் நன்மை செய்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், நீங்கள் மனம் திரும்பினால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இன்றைக்குள்ள உறவுகளிலே தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரசங்கில் அதை தான் சொல்லியிருக்கு, நீ உன்னை புரிந்து கொள்ள வேண்டும், நான் எப்படிப்பட்டவள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி உடைய கருத்திலே கொடுக்குறோம்ப்பா. நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும்படிக்கு
உங்களுக்கும் தெரியும்படிக்கு சில சமயங்களிலே நாங்கள் சோதிக்கப்படுகிறோம். அப்பொழுது நாங்கள் எங்களை யாரென்று கண்டு தவறாய் இருந்தால் எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்தருளும், கிருபை செய்திருளும். உம்முடைய கிருபைக்காக மன்றாடுகிறோம். எங்களால் முடியாதுப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். உம்முடைய கிருபைக்காக நாங்கள் கெஞ்சி மன்றாடி செபிக்கிறோம். நீதிமானாய் வாழ்ந்து உம்மையும் நாங்கள் ஆண்டவர் என்றென்றைக்கும் எங்களுக்குள்ளே வைத்து கொண்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.